Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Public Exam 2026 paper presentation தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்க்கலன்னா போய் அந்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எண்டில் வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுனா ஒரு கொஷின் பேப்பரோடதும் நான் காமிக்கிறேன், சரிங்களா? இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ நமக்கு வந்து A4 ஷீட் சைஸ் தான் நமக்கு வந்து பேஜ் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ்க்கு பார்த்துருப்பீங்க எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு. 1 வேர்ட்ஸ் எப்பவும் போல் மார்ஜினுக்கு இந்த சைடு நம்ம 1 2 3 எழுதுவோம், இந்த சைடு ஆப்ஷன்ஸ் எழுதிடுவோம். 1 வேர்ட்ஸ் வச்சு பிரச்சனையே இல்லை, 1 வேர்ட்ஸ் டபுள் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. இப்போ 2 மார்க் 5 மார்க்குக்கு தான் நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷனில் முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பேப்பரில் மினிமம் எத்தனை 2 மார்க் எழுதணும், மேக்ஸிமம் எவ்வளோ எழுதலாம்? மினிமம் 2, மேக்ஸிமம் 3. இதுக்கு மேலே எழுதாதீங்க. இந்த ஆன்சர் ஷீட்டை நீங்கள் 2ஆக பிரிச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு 2 மார்க் எழுதுங்க, இங்கே செகண்ட் 2 மார்க் எழுதுங்க. கிளியராக எழுதலாம். கிவன் எழுதி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி ரிசல்ட் எழுதுங்க. அந்த பேப்பரில் நான் காமிக்கிற அதே மாதிரி தான் இருக்கும். இதே 5 மார்க்குனா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் பேஜில் ஒரு 5 மார்க்கை முடிக்க பாருங்கள். அதுக்கு மேலே போகாது. தியரம் கூட ஒரு பேஜில் நம்ம முடிச்சிடலாம். அடுத்து ரஃப் ஒர்க்கு சைடில் ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இங்கே தான் ரஃப் ஒர்க் செய்யணும், கீழே கோடு போட்டு செய்யாதீங்க, பாதி பேப்பர் போயிடும், சரிங்களா? அதனால் கீழே கோடு போடாமல் சைடில் கோடு போட்டு இங்கே உங்களோட ரஃப் ஒர்க்கு செய்யுங்க. பென்சிலில் செஞ்சாலும் சரி, இல்லை பெனில் செஞ்சாலும் சரி. இந்த சம்முக்கு நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே செய்யுங்க, கிளியராக இருக்கும். கிராஃப் ஜாமெண்ட்ரி எப்பவும் போல் நீட்டாக பண்ணிடுங்க. கிராஃபோட பேப்பரில் கொஷின் நம்பர் கண்டிப்பாக எழுதணும். அண்ட் ரைட் சைட் கார்னர் ரொம்ப தள்ளி ஸ்கேல் எழுதாதீங்க, ஏன்னா பேப்பர் வந்து பண்டில் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி ஸ்கேல் எழுதுங்க. மார்க்கிங்லாம் கரெக்டாக வரைஞ்சிட்டு பென்சிலில் வரைங்க, பெனில் வந்து வரையாதீங்க. ஒரே ஒரு லைன் வரைங்க, டபுள் லைனு அப்படி பட்டையாக நம்ம தீட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சிங்கிள் லைன் பார்க்கும் போதே பேரபோலா சூப்பராக இருக்கணும். மார்க் நமக்கு 5 மார்க் வந்து கிடைச்சிடுற மாதிரி பாருங்கள், சரிங்களா? வந்து ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி கொஷின் நம்பர் எழுதுங்க. ரஃப் டயக்ராம் கார்னர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வரைங்க, சரிங்களா? இந்த கார்னரில் வரையாடுங்க. மெயின் டயக்ராம் வரைங்க, கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடுங்க, சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதணுமான்ற கேள்வியே வேணாம். ஸோ இவ்வளோதான். 2 மார்க்கு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி, கிராஃப், இதெல்லாம் நீங்கள் நீட்டாக வரைஞ்சிட்டாலே போதும். எங்கேயுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதாதீங்க. 47க்கு பதிலாக 46 எழுதிட்டிங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிட்டு 47 எழுதுங்க. 6 மட்டும் கட் பண்ணிட்டு 7 அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் எழுத முன்னாடி கரெக்டாக யோசிச்சுட்டு எழுதுங்க நீங்கள் என்ன எழுத போறீங்கன்ட்டு, சரிங்களா? இப்போ அந்த ஆன்சர் ஷீட்டையும் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட ஸ்டூடெண்ட் எழுதின ஒரு கொஷின் பேப்பர். இதில் ஆக்சுவலாக ஃபுல் மார்க் எடுத்திருந்தாங்க, ஒரே ஒரு 2 மார்க்கில் மட்டும்தான் மிஸ்டேக். ஸோ அவங்க ப்ரெசன்டேஷன் பாருங்கள், ஒரு பேஜில் பாதி 2 மார்க்கு, சைட்லேயே உங்களுக்கு இடம் இருந்தால் அங்கே கூட அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், தெரியுது இல்லையா? ஸோ ரொம்ப லென்த்தாக 2 மார்க் எழுதாதீங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஓகே கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னு தோணும். அண்ட் லாஸ்ட்டில் அந்த ஆன்சருக்குலாம் பாக்ஸ் போட்டிருக்காங்க, கிவனுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, ஃபார்முலா கரெக்டாக எழுதி சைட்லேயே வந்து ரஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பேப்பரில் 2 தான், 2 கொஷின்ஸ் தான். அண்ட் அந்த லாஸ்ட்டாக ரிசல்ட்டுக்கெல்லாமே ஹைலைட் கொடுத்துருக்காங்க, வெறும் பென்சிலும் பென்னும் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக அடிக்காமல் கரெக்டாக நீங்கள் எழுதும்போது அவங்க மார்க்கு 2 மார்க் 5 மார்க்குன்னு போட்டுருவாங்க, குறைக்க மாட்டாங்க. ஃபார்முலா எழுதணும், கிவன் எழுதணும், ரிசல்ட் எழுதணும். அண்ட் இதில் மட்டும் மேலே லைன் எழுதியிருக்காங்க, அது அந்த பேப்பரில் எழுதுனா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பாருங்கள் ஹைலைட் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒரு ஒரு பார்ட்டில் ஒரு கொஷின், அது முடிச்சோன்னு டபுள் அண்டர்லைன், சைடில் வந்து ரஃப் ஒர்க். அதே மாதிரி 5 மார்க் பாருங்கள், கிவன் எழுதி ஏபிசி என்னன்னு எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அப்புறம் எல்ஹெச்எஸ், அப்புறம் ஆர்ஹெச்எஸ், லாஸ்ட்டில் ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஹென்ஸ் ப்ரூவ்ட். எல்லாத்துலேயுமே எழுதியிருப்பாங்க. கிவன் என்ன யூஸ் பண்ணுறோம், சால்வ் பண்ணுறது, ரிசல்ட்டுக்கு வந்து பாக்ஸு, சேம் ஆரோ டயக்ராம்லாம் நீட்டாக வரைங்க. ரீசன் எழுதி, இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன்னா அதுக்கு என்ன ரீசன், ஆன் டூனா அதுக்கு என்ன ரீசன், இது எல்லாமே எழுதணும். நம்ம கரெக்டாக எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து மார்க் குறைக்கிறதுக்கு நம்ம சாய்ஸே கொடுக்கக்கூடாது, சரிங்களா? நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒருவேளை இதே மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் போதும் நம்ம, சரிங்களா? நம்மளோட பேப்பரை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இங்கே கட் பண்ண மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது,
நீங்கள் வந்து கரெக்டாக எழுத முன்னாடியே யோசிச்சுட்டு எழுதுங்க. ஃபார்முலா கண்டிப்பாக எழுதிடுங்க. ரிசல்ட்டு திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் ஆர் திஸ் இஸ் த வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் அந்த மாதிரி கண்டிப்பாக எழுதுங்க. எழுதும்போது யூனிட்ஸை வால்யூம்க்கு என்ன யூனிட்ஸ் வரும், சிஎஸ்ஏக்கு என்ன யூனிட்ஸ் வரும், அந்த மாதிரி நல்லா செக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? ரிசல்ட்டுக்கெல்லாம் பாக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனும் கொடுத்துட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பாருங்கள், இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நிறைய லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் 1 மார்க் சாப்டர் 1 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு உள்ள சாப்டர்ஸோடதும் உங்களுக்கு 1 by 1 வரும். அண்ட் நிறைய 1 மார்க்கை சால்வ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா கம்பல்சரி 2 மார்க் வந்து அதுலேருந்து கேட்கலாம். சரிங்களா? அதனால் மறக்காமல் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி எழுதி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.